மேட்ச் ஆனதில் இருந்தது, போலிங் தான் இதில் இது பண்ணிட்டானுங்க, பேட்டிங்லாம் பக்காவாக இருந்தது. சென்னை இந்த வருஷம் ஓகே, நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து அதை ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸ் போடுறது, அதெல்லாம் டூ பேட். சப்போர்ட் தோக்காததும் ஜெயிக்கிறது யாருன்னா ஒருத்தர் கடைசியில் வின்னிங் தானே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மேட்ச் ஸோ அந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் மினி ஆக்ஷனில் கொஞ்சம் பிளேயர்ஸ் இம்பாக்டாக ஒரு நல்ல பிளேயர்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு மினி ஆக்ஷனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹிட்ரா ஒரு 2-3 ஹிட். நம்மளது எல்லாமே ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலி அது தோனியே சொல்லியிருக்காரு இல்லையா, லைக் நம்ம ஷார்ட்ஸ் அடிக்கிற பிளேயர் நம்மகிட்ட கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளாஷ் ஆஃப் ஃபோர்ஸ் ரன் அடிக்கிற மாதிரி தான். பட் இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா, லைக் 119 ஒரு ஃபைட்டிங் ஸ்கோராக இருக்கும்னு பார்த்தோம். பட் நம்ம டீமில் எப்படி சாம் கரம் கம்பேக் கொடுத்தா, ஷேர் அவரும் குட் பேட்ஸ்மேன், நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ஆல்சோ சம் மேட்சஸ்லாம். ஸோ அவருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக குட் தான். பட் ஆனால் சில கேச்சஸ்லாம் ட்ராப், எப்போ நம்ம கேட்ச் ட்ராப் பண்ணுறோமோ அப்பயே மேட்ச் ஓவர். அவங்க தோத்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசாதீங்க யாருமே, சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும். ஏன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி பேசாதீங்க. எப்படி வந்துட்டு ஆர்சிபிக்கு அவங்க ஃபேன் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 4-6 நிறைய அடித்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். பத்திரனாவை பார்த்தோம், தோனி பார்த்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோல்வி வந்து ஒரு மனுஷனுக்கு சக்ஸஸ் தானே கொடுக்கும். பரவாயில்ல, தோத்தாலும் ஜெயிப்போம். சூப்பராக விளையாண்டாரு. அதான் சொல்கிறேன்ல, அவர் தோத்தாலும் அவருக்கு ஹீரோ தான். தோல்வி கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஐபிஎல் பார்க்கவே வந்து ஸ்டேடியம் வரும். ஆனால் வச்சுக்கோங்க, தப்பு வந்து 2 பேர் மேலே. நான் சொன்னால் பத்திரம் அவர் கேட்ச் விட்டாரு, சுட்டிக்குள்ள அந்த அச்செல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அவர் கஷ்டப்பட்டு அச்சாரு, நோ யூஸ் எல்லாமே போச்சு. இல்ல வாய்ப்பே இல்ல. கப்பு வாங்கிட்டு தான் ரிட்டையர்டு, கப்பு வாங்கிட்டு தான் ரிட்டையர்டு. இந்த வருஷம் வந்து ஒரே நிமிஷம் சரியில்லை ப்ரோ. இல்ல இந்த சீசன் வந்து நம்மளது இல்ல, சரியா? விட்டுலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பல்தான் செத்துக்கிட்டோம், மேல வந்துட்டானுங்க. மும்பை கண்டிப்பா அடிச்சு போயிடுவானுங்க. மும்பை தான் கப்பு. நெக்ஸ்ட் சீசன் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிஎஸ்கே நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். இல்ல லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா கொஞ்சம் லாஸ்ல தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மேட்சஸ் பஞ்சாப் கூட தோத்துட்டாங்க. இந்த தடவை பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மேட்ச் ரொம்ப க்ளோஸா தான் போச்சு. மேட்ச் பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, பட் இனிமே லாஸ் தான். கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ தோனிக்கும் ஏஜ் ஆகுதுல்ல, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷுட் கம். மேட்ச் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சேல் ஓவர் தான் மேட்சே மாற்றிச்சு. சேல் வந்து ஒரு ஓவர்லேயே 4 விக்கெட் எடுத்தார். ஃபஸ்ட்டு தோனி வந்து ஒரு வைடு போட்டார், அதுக்கப்புறம் இறங்கி வந்து 6 அடிச்சு ப்ரெஷர் போட்டார். யுஸ்வேந்திர சாஹல் மாதிரி ஸ்லோவாக போட்டார். அவுட் சைட் ஆஃப் பால். தோனி 6 அடிக்க ட்ரை பண்ணுறாரு. நல்ல கேட்சுங்க, நேஹல் வதேரா நல்ல கேட்ச், சூப்பர் கேட்ச், பவுண்ட்ரியும் இல்லை, பிடிச்சாங்க, விக்கெட் போச்சு. கூடான்னு ஒருத்தன் வந்தான், ஒரு பால் நல்லா கட்ட வச்சான், அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டான். ஏதோ இது மாதிரி போல்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இவன் அன்ஷுல் கம்போஜ் இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறாங்க, அவனும் மேலே தூக்கி அடிச்சு அவுட். ஆனால் ஹேட்ரிக்கில் 100 அகமது வந்தான், தூக்கி அடித்தான், அதுவும் அவுட்டு. ஹேட்ரிக் எடுத்துட்டு அவன் சிக்னேச்சர் செலிப்ரேஷனை பண்ணான். கிரவுண்டில் அப்படியே படுத்தான், செலிப்ரேஷன் பண்ணால் சேப்பாக மேரில் விட்டு போயிட்டே இருந்தான். அது அந்த ஓவர் தான் மேட்சே மாற்றிச்சு. மேட்ச் செம்மையாக இருந்தது சார். அந்த வித்தியாசமே சென்னை சூப்பர் பேட்டிங் லாஸ்ட் அந்த 10 பால் தான். ஆல் அவுட் ஆனாங்க 4 பாலும், அதுக்கு முன்னாடி ஒரு 6 பாலும், அதான் வித்தியாசம். அது மட்டும் கரெக்டாக ஆடி இருந்தா இன்னைக்கு கண்டிப்பாக வின்னு நம்மளுக்கு தான். பேட்டிங் சூப்பர் பேட்டிங், சாம் கரன் பேட்டிங், டோனி 3 பாலுக்கு 11 ரன் வந்து பெரிய விஷயம். சும்மா நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், பேசுறது இப்படி பேசலாம் அப்படி பேசலாம். 3 பாலுக்கு 11 ரன் வந்து பெரிய விஷயம் அந்த லாஸ்ட் ஓவர்ஸில். ப்ளஸ் ஜெயிக்கல இப்படி அப்படி பேசலாம் வேஸ்ட்டு சார். 1975 வேர்ல்டு கப் போகுது, இன்றைக்கி 2025. எவ்வளோ வேர்ல்டு கப் ஆயிடுச்சு டோட்டலாக? 13 வேர்ல்டு கப். இந்தியா 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு. அதே 12 ட்ராஃபியில் சிஎஸ்கே 5 ஜெயிச்சிருக்கு. பஞ்சாப் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு இது வரைக்கும்? 0வா 5ஆ? 0. வித்தியாசம் இருக்குல்ல சார், அதான் வித்தியாசம். 2008 டோனி இருக்கார், 5 வாட்டி வின்னர்னா எவ்ரி 3 times 1 வின் பண்ணுறாரு. அது பெரிய விஷயம். ஜெயிச்சுட்டே இருக்கணும்னா இது என்ன சார்? குரோர்பத்தி என்ன அம்பானியா மேலே ஒரு டைம் இருக்க மாதிரி இருக்க முடியாது. அம்பானின்னு என்னென்ன பண்ணிட்டு ஜெயிச்சிருவார், 6 டிராஃபி எடுத்துருவார். நம்மளால் அது முடியாது. அதுக்கு தான் சரியான பேட்டிங், நல்ல பேட்டிங்கு, சூப்பராக விளையாடினாங்க.